ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ரீசெண்ட் டயத்தில் வந்த அப்டேட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி ஓல்டு அப்டேட்டாக இருக்கட்டும் அண்ட் ரீசெண்ட் டயத்தில் நம்ம அப்டேட் பண்ணதாக இருக்கட்டும், ரெண்டு வீடியோலையும் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இந்த அப்டேட்டை பற்றின டீடைல்ஸ். அதாவது ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் டேஷ்போர்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு நியூ லுக் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்துருச்சு. பட் ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல இருந்த முக்கியமான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்ல மிஸ் அவுட் ஆகுது அண்ட் எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ல என்னென்ன ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல நம்ம மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்டா எடுத்தோம்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வியூ மோர். அதாவது பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ், கண்டென்ட், அடுத்தது கமெண்ட்ஸ், இது எல்லாத்துலயுமே வியூ மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நேவிகேஷன் பார் கீழே கொடுத்துருக்கிறதையும் யூஸ் பண்ணி தான் அந்த தனி பேஜை நம்ம வியூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. வியூ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட முன்ன இருந்து அப்டேட் பண்ணி நம்ம டிஃபால்ட்டாவே நம்ம அதிகமாக வியூ மோர் தான் கிளிக் பண்ணுவோம் அந்த நேவிகேஷன் பாரை விட. ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பாரை முன்ன இருந்து அப்டேட்ல யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா நான் பெருசாக அதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அப்டேட்ல. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல எந்த வீடியோல கமெண்ட் பண்ணாங்கன்னு அந்த வீடியோவும் ஷோ பண்ணும். ஸோ அந்த ஒரு வீடியோ நம்ம கிளிக் பண்ணோம்னா டைரக்டா அந்த ஒரு வீடியோ தான் ஓப்பன் ஆகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகுறது இல்லை. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா அது பார்த்தீங்கன்னா டைரக்டா அந்த ஒரு வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ இது இஷ்யூவா போய்கிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல சால்வ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்ஸா தான் தோணுது. இந்த ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். இதுவும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூவா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ், சிடிஆர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன்லாம் ஷோ பண்ணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒரு 3 வீடியோ டேஷ்போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கூட ஷோ பண்ண தான் செய்யுது. பட் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு ஷோ பண்ண இல்லையா. அதாவது ஒரு 10 வீடியோஸ் நீங்கள் லாஸ்ட் 10 வீடியோஸில் எந்த அளவுக்கு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிற அந்த ஆவரேஜாக நமக்கு டிஃப்ரென்ஸ் ஷோ பண்ணும் இல்லையா. அது நம்ம ஒவ்வொரு வீடியோவும் கிளிக் பண்ணி செக் பண்ணாதான் உண்டே தவிர டேஷ்போர்டில் இருக்கும்போதே நமக்கு அதை வியூ பண்ண முடியல. முந்தி ஒரு வீடியோ இருந்தாலுமே அதில் டிஃப்ரென்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ 3 வீடியோ இருக்கு. பட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லையா. அது எத்தனை பேர் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் பர்சனலா நான் மிஸ் பண்றேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட் டேப்ல லேட்டஸ்ட் வீடியோவும் இருக்கும். அதே சமயம் லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி தனியாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அனலிட்டிக்ஸ்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் 3 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. என்னதான் 3 வீடியோஸ் கொடுத்திருந்தாலுமே கண்டென்ட் டேப்ல நமக்கு வியூஸ் ரேஞ்ச் அப்டேட் ஆகுது இல்லையா. அது எல்லாமே யூடியூப் ஆப் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்பலாம் தான் தனியாவே கிளிக் பண்ணிடலாம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. பட் தனியா கிளிக் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பார்ல கூட நம்ம வீடியோ கண்டென்ட்கான ஆப்ஷன்ல போய் அதில் செக் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஹோம் பேஜ்லேயே அதாவது டேஷ்போர்ட்லேயே கொடுத்திருந்த ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்ஸாக இருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிளான நிறைய கிரியேட்டர்ஸ் இதை நோட் பண்ணியிருக்கலாம். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் நமக்கு வியூஸ் ரேஞ்சு, வாட்ச் டைம், கிட்ட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்டேட் ஆகும்போது ரெவென்யூ டிலேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 days இல்லைனா 3 days இல்லைனா 4 daysனு அந்த குறிப்பிட்ட டயத்தை காட்டும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிலே ஆகுது அப்படிங்கிறது காட்டும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நம்ம எந்திரிச்சு செக் பண்ணோம்னா அது அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி ஷோ பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அப்டேட் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்டேட் ஆகிறத நம்ம செக் பண்ணா உள்ள கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெவென்யூ டிலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லை. அதுவும் ஒரு மிஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதுல மேஜரான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட் படி நமக்கு சேனல் லோகோவா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர் ரேஞ்சா இருக்கட்டும், அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜ்ல நமக்கு பெருசா ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த அப்டேட் இந்த அப்டேட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனலிட்டிக்ஸ் இருக்குது இல்லையா. அதில் வியூஸ், வாட்ச் டைம், சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கடுத்து ரெவென்யூ இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் தனித்தனி ஆப்ஷன்ஸையும் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த தனித்தனி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸில் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்ஸ்கிரைபர் ரேஞ்சை கிளிக் பண்ணுறோம்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்சில் போய் நமக்கு ஓப்பன் ஆகும் அனலிட்டிக்ஸ் பேஜில். ஸோ அதில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டயத்தை சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெவென்யூ செக் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து வியூஸ் ரேஞ்சை செக் பண்ணிக்கலாம், வாட்ச் டைமை செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓவரால் அதில் மேலே கொடுத்துருக்காங்க. பட் அதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக அதற்கான ஒரு பேஜுக்குள்ளேயே என்டர் ஆகிறது. இன்னும்
இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனலிட்டிக்ஸில் வந்து ஓவரால் கொடுத்துருப்பாங்க, வியூ மோர் கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்றா நம்மளே செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஹோம் பேஜ்லேயே நமக்கு வந்து டேஷ்போர்டில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்து எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணோம்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருது அனலிட்டிக்ஸில். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னே இருந்ததை விட ஓரளவுக்கு அப்கிரேடடாக தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் ஓவரால் நம்ம யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பழகிடுவோம், அடாப்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே சமயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் லைக் வந்து YT ஸ்டுடியோ ஆப்பில் ஓவரால் லுக் வந்து பெருசாக சேஞ்ச் ஆனது கிடையாது. நேவிகேஷன் பார் வந்து லாஸ்ட்டாக சேஞ்ச் ஆனது தான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இந்த சைடில் மெனு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருந்தது, இப்போ பாட்டம் நேவிகேஷன் பாராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தவிர பார்க்கும்போது இது ஒரு பெரிய அப்டேட்டாக இருந்தது, பட் நல்ல ஒரு அப்டேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸும் இருக்குது. இப்போ ரீசெண்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் பேஜெல்லாம் ரிமூவ் பண்ணி கண்டென்ட் ஆப்புக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் பேஜ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அதிகமான கிரியேட்டர்ஸ் வந்து அதை அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அதுலேருந்து இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது போக அப்கமிங் அப்டேட்டில் நமக்கு வந்து YT ஸ்டுடியோ ஆப்பில் இருந்தாப்லேயே வந்து லோகோ சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேனல் டீட்டெயில்ஸான அந்த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் செக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் தனி வீடியோவை கூட மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ பர்டிகுலராக இப்போ இருக்கிற அப்டேட் படி லைக் வந்து நியூ டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்கிறதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் மிஸ் அவுட் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம் இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை சி யூ. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.